Taste the Daily. திண்டிவனம் அருகே திமுக கவுன்சிலரின் கணவர் நீர்நிலை புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதால் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளங்கம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட களிங்கல் ஓடை பகுதியில் ஏரி வாய்க்காலுக்கு சொந்தமான நீர்நிலை புறம்போக்கு இடம் திமுக கவுன்சிலரின் கணவருக்கு பட்டாவாக கொடுக்கப்பட்டதால் கிராமத்துக்கு உள்ளே தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் தங்கள் கிராமம் தண்ணீரில் தத்தளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் ஓடை வாய்க்காலை ஆக்கிரமித்துள்ள திமுக கவுன்சிலர் ரேணுகாவின் கணவர் இளங்கோவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கவுன்சிலருக்கு பட்டா போட்டு கொடுத்த இந்த இடத்தினால விளங்கம்பாடி காலனி கிராமம் கிட்டத்தட்ட 150 வீடுகள் தண்ணீரில் மிதக்கிறது. இதை திமுக அரசாங்கம் எந்த ஒரு பார்வையிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதுதான் திராவிடர் மாடல் ஆட்சி என்று தெரிகிறது மக்களுக்கு. தென்காசி அருகே 3 வருடங்களாக கால்வாய் தூர்வாரப்படாததால் விவசாயிகள் தங்கள் சொந்த செலவில் தூர்வாரும் அவலம் அரங்கேறியுள்ளது. இளஞ்சி பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குன்னக்குடி கால்வாய் மற்றும் குளம் தூர்வாராததால் நெல், வாழை, தென்னை உள்ளிட்ட 200 ஏக்கர் விளைநிலங்கள் விளைச்சலின்றி தரிசாக காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான விவசாயிகள் தங்களது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கால்வாய்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கால்வாய்களை முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 வருஷமாக விவசாயம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. செங்கோட்டை தாலுகா பிடபிள்யூவோட சேர்ந்தது. இது 3 வருஷமாக நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. பிடபிள்யூலையுமே மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அதனால் நாங்கள் விவசாயிகளாக சேர்ந்து கொஞ்சம் காசு பிரித்து இப்போ குளத்தை நாங்கள் கால்வாயை தூர்வாரி குளத்துக்கு தண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் இந்த தண்ணி போய் சேர்ந்தா தான் விளையும். அதனால் இப்போ தண்ணி இல்லாதனால 200 ஏக்கர் தரிசாக கிடக்குது. சென்னையை அடுத்த ஆவடி காமராஜர் நகர் பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் உரிய உபகரணங்கள் இன்றி கைகளால் கழிவுநீரை சுத்தம் செய்தனர். விஷவாயு தாக்காத வகையில் போதிய முகக்கவசங்களோ பாதுகாப்பான ஷூக்களோ இல்லாமல் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மாநகராட்சி ஆணையர் இதுபோன்ற அவலங்களை கண்டுகொள்வதில்லை எனவும் அதிகாரிகள் தங்களது இருக்கைகளை விட்டு பணி நடக்கும் இடங்களுக்கு செல்வதில்லை எனவும் கூறப்படுகிறது. வாய்க்கிழிய சமூக நீதி குறித்து பேசும் ஸ்டாலின் அரசு இதுபோன்ற அவலங்களை கண்டும் காணாமல் இருப்பது பொதுமக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது.